ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட் ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். எனக்கு திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு, அதனால இந்த ரெசிப்பியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்த திங்ஸே வச்சுட்டு ஒரு சிம்பிள் அண்ட் வெரி வெரி டேஸ்டி ஸ்வீட். ஓகேவா, எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பேன் ஊற்றிட்டு கீ போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேஷ்யூஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஓகேவா, நீங்கள் கேஷ்யூஸ் முழுசாக போட்டாலும் ஓகே, எனக்கு எப்படி போட்டால் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்மாலாக தான் போடுவேன் எப்பயுமே. ஸோ ஸ்மாலாக நான் கட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா, அதே கீயில் நம்ம வச்சுருக்க வீட் ரவையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வாட்டர் ஆட் பண்ணி பாயில் பண்ண விட்டுற வேண்டாம். அந்த வீட் ரவை நல்லா குக் ஆகிற வரைக்கும் விட்டுற வேண்டாம். இந்த டிஷ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படின்னா ஒரு பால்கோவா டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் வெல்லம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு போனேன், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு நீங்கள் வெல்லம் கரெக்டாக ஆட் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக செஞ்சுட்டேன். பட் ரொம்ப ஸ்வீட்டாக ஆயிடுச்சு. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் திகத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப 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 அருமையான ஸ்வீட் டிஷ் இது. நான் யூடியூப்பில் பார்த்து தான் இந்த டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரவா நல்லா குக்காகி வந்த அப்புறம் அது கூட வெள்ளைப்பாகு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் டேரெக்டாகவும் போடலாம். ஸோ வெள்ளத்தில் கல் மண்ணெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ண வெள்ளைப்பாகாக ஊற்றிக்கினேன். நெக்ஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா, ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி குக்கான அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் நான் 2 ஏலக்காய் இடித்து போட்டுக்கினேன் வாசனைக்கு. ஸோ சால்ட் அப்போ தான் சால்ட் போட்டால் தான் ஸ்வீட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அந்த ஸ்வீட்னஸை, அதனால தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா குக் ஆகணும். நீங்கள் நடுவில் கீ ஆட் பண்ணி குக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கட்டியாகாமல் அடி பிடிக்காமல். ஸோ ஸ்லிம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சே செய்யுங்க. ஓகேவா, நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் தலை பொங்கல் கன்சிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இறக்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், டைம் ஆக நல்லா கட்டியாகிடும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி நம்மளோட டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் ஸ்வீட்டு, நீங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் வெரி ஹெல்த்தி. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கோதுமை ரவா, அதனால் நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு அப்பப்போ நம்ம செஞ்சு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரப்போ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். See you in the next video guys. Take care. Tata. Bye bye. Have a sweet day.